ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹசார்ட்ஸ், தட் இஸ் அபாயம். இப்போ இந்த லெசன் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஹசார்ட்னா என்ன, டிசாஸ்டர்னா என்ன, கேட்டஸ்ட்ரோஃபினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஹசார்டோட டைப்ஸு, அது எப்படி வருது, அதனால நமக்கு என்ன பாதிப்பு வருது, இப்போ ஹசார்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் எப்படி இருக்குது, அதனால் அதோட ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் போகுது. இப்போது மெயின் இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து கேட்குறாங்க எல்லோரும் ப்ரெசென்ட்டா அப்படின்னு கேட்குறப்போ ஸ்ருதி வந்து ஆப்சென்ட்னு சொல்கிறாங்க. ஏன் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இந்த மாதிரி போகிறப்போ மரம் வந்து அவன் மேலே விழுந்துருச்சு, அவளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ இப்படி ஆகி போச்சா, இதெல்லாம் தான் வந்து ஹசார்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பையன் கேட்குறான், ஹசார்ட்னா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து இருக்கார், அதாவது பெல்கியன் ஃபுட்பால் பிளேயர் இருக்கார். அவர் வந்து ஹசார்டா அப்படின்னா அவர் கிடையாது. ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம ஹசார்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ ஹசார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். In the beginning of 21st century, the earth supported a human population that was more numerous and found healthier and wealthier than even before. 21st century ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நேச்சர் வந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியராகவும் இருந்தோம், வெல்த்தியராகவும் இருந்தோம். பட் போக போக ரிஸ்க், அதில் நம்ம அந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அதில் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம அந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறனால நமக்கு இது வந்து கடைசியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா, familiarize the different types of hazards to promote the awareness among the students regarding the hazard. Hazards are defined as hazard எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, thing, person, event or factor that pose the threat to people, structure or economic assets and which may cause a disaster. இப்போ ஹசார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம், அதனால் ஒரு லிவிங் நான் லிவிங் திங், இன்னும் ஒரு பர்சன், யாராக இருந்தாலும் சொசைட்டிக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க, ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அது நம்ம வந்து ஒரு ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லலாம். தே குட் பி எதோ ஒரு ஹியூமன்னால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லைன்னா இயற்கையாகவே வரதாக கூட இருக்கலாம். இப்போ இந்த வேர்ட் ஹசார்ட் இருக்கு இல்லையா, அந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந்து ஹசார்ட் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அது மீனிங் ஃப்ரெஞ்சில் எப்படி இருந்துச்சுன்னா, கேம் ஆஃப் டைஸ், இந்த தாயக்கிட்ட விளையாடுவாங்க இல்லையா, அந்த மீனிங்கில் தான் இருந்திருக்கு. அப்போ த்ரூ த சொசைட்டி எக்ஸ்பீரியன்ஸஸ் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ரீஜன் டு பி அவேர் ஆஃப் தோஸ் த்ரெட்ஸ் தட் ஆர் மோஸ்ட் லைக்லி டு அஃபெக்ட் த கம்யூனிட்டி மோஸ்ட் சிவியர்லி. அப்போ இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் வரப்போ நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப மோஸ்ட்டாகவே சிவியர் ஆகிடும், அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ டூ யூ நோவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். The natural hazard is a natural process and event that is potential threat to human life and property. The process and events themselves are not hazard but become so because of human use of the land. A disaster is a hazardous event that occurs over a limited time span, this divine area, and cause great damage to property or loss of life. Also need assistance from others. இப்போ வந்து ஒரு ஹசார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்லாம் ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ துன்பத்தை விளைவிக்குது அப்படின்னா நம்ம அதை ஹசார்ட்னு சொல்லுவோம். இப்போ டிசாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன டைமில் தான் நடந்திருக்கும், பட் ஒரு ஏரியாவில் நடந்திருக்கும், பட் அது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து உருவாக்கிடும், அது வந்து டிசாஸ்டர். கேட்டஸ்ட்ரோஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மேசிவ் டிசாஸ்டர் தட் ரிக்வயர்ஸ் சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மணி அண்ட் அ லாங் டைம் ஃபார் ரெக்கவரி. கேட்டஸ்ட்ரோஃபி பார்த்திங்கன்னா டிசாஸ்டருக்கும் மேலே அது நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு எக்கனாமிக்கலாகவும் நமக்கு நிறைய செலவாகும். அது போக ரொம்ப பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹசார்ட்னா சின்னது, டிசாஸ்டர்னா அதை விட கொஞ்சம் பெருசு, கேட்டஸ்ட்ரோஃபினா அதை விடையும் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த ஹசார்ட்ஸை பார்த்திங்கன்னா நிறையா சில விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. எப்படி பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த காஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அது எது மூலிமா வருது அப்படிங்கிறத வச்சு ஹசார்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. இல்லை ஆரிஜின், அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத வச்சு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போ எப்படி அது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நேச்சுரல் ஹசார்ட்ஸை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹியூமன் மேட் ஹசார்ட். நேச்சுரல் ஹசார்ட் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, திஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் மேன் ஹேட் நோ ரோல் டு பிளே இன் சச் ஹசார்ட். இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் வந்து மனுஷனால் அது ஏற்படக்கூடியது கிடையாது. தானாகவே ஒரு விஷயம், ஒரு அபாயம் மனிதனுக்கு ஏற்படும். இதனால் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் வந்து பாதிக்கப்படும். இது வந்து நேச்சுரல் ஹசார்ட். இப்போ ஹியூமன் மேட் ஹசார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மனுஷன் வந்து இயற்கைக்கு மாறான சில அன்டிசைரபிளான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஹசார்ட்ஸ் உருவாக்கலாம். இட் மே பி ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் சச் அஸ் இண்டஸ்ட்ரியல், கெமிக்கல் லீக் ஆர் ஆயில் ஸ்பில் ஆர் அன் இன்டர்நேஷ்னல் ஆக்ட். சச் ஹசார்ட் கேன் பி டிஸ்டர்ப் த சேஃப்டி. இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாமல் ஹெல்த் போயிடும். அது போக நிறைய டேமேஜ், ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் டேமேஜ் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபாலோயிங் ஃபார் த எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸு, ஹசார்டஸ் வேஸ்ட்டு, பொல்யூஷனு, ஏர் எல்லாத்தையும் நம்ம பொல்யூட் பண்ணுறோம், டேம் ஃபெயிலியர்ஸ், வாரு, டெரரிசம், இதெல்லாமே வந்து ஹியூமன் மேட் ஹசார்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் பாதி வந்து இயற்கையினால் இருக்கலாம். தேர் காஸ் பை த கம்பைன்ட் எஃபெக்ட், ரெண்டும் சேர்ந்து தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ரவுட்ஸ் மே இன்க்ரீஸ் டியூ டு த இன்டிஸ்கிரிமினேட் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் பர்டிகுலர் இந்த கேஷ்மெண்ட் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் த ரிவர்ஸ். அதாவது இப்போ பாருங்கன்னா, இப்போ நிறைய ட்ரீ எல்லாம் வெட்டிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லா மரங்களாம் வெட்டுறப்போ அதோட வாட்டர் லெவல் கம்மியாகிட்டு ஃப்ளட்டு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போது இது வந்து மனுஷன் பண்ணதுனால இயற்கையோட ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இருந்தாலும் அதோட ஹசார்ட், அதாவது சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட். இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ், இதே மாதிரி தான் நிறையா வீடு கட்டுறது, ட்ரீஸ் எல்லாம் வெட்டினால பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது. இதுவும் ஒரு ஹசார்ட். ஸ்டார்ம் ஹர்ஜ் ஹசார்ட்ஸ் மே பி worst by the destruction of mangroves. இப்போ இந்த மேங்க்ரோவ் காடுகளெல்லாம் அழிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டார்ம் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்மாக் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். வெஹிக்கல்னு வரக்கூடிய பொல்யூஷன் ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்மாக் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏரை வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணுது. இது எல்லாமே வந்து சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். பேஸ்ட் ஆன் தேர் ஆரிஜின், அதில் ஆரிஜினை வச்சு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பெரிக் ஹசார்ட் ஒன்று, அப்புறம் வந்துட்டு ஜியோலாஜிக் ஹசார்ட் ஒன்று, ஹைட்ரோலாஜிக் ஹசார்ட். அட்மாஸ்பெரிக் ஹசார்ட் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸு, தெண்டர் ஸ்டார்ம், லைட்னிங்கு, ஃபாகு, ஃபால் அதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடியது. ஜியோலாஜிக்கல் பார்த்திங்கன்னா பெருசு அந்த எர்த்குவேக், சுனாமி, லேண்ட்ஸ்லைட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டில் நடக்கும், அதாவது நிலத்தில் நடக்கக்கூடியது. ஹைட்ரோலாஜிக்கல்லாம் தண்ணி, ஃப்ளட்டு, ட்ராஃப்ட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரோலாஜிக்கல், தண்ணியில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்து வால்கனிக் ஹசார்ட் தெரியும், எரப்ஷன்ஸ் ஆஃப் லாவா. என்விரான்மெண்டல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொல்யூஷன், தட் இஸ் ரொம்ப பொல்யூட் ஆகிறது, குளோபல் வார்மிங், டீஃபாரஸ்டேஷன், இதெல்லாம். பயாலஜிக்கல் ஹசார்ட் பார்த்திங்கன்னா சில டிசீஸ்னால வரக்கூடிய ஒரு அபாயம் இல்லைன்னா அழிவு. டெக்னாலஜிக்கல் ஹசார்ட் பார்த்திங்கன்னா டேம் கட்டி ஃபெயிலியர் ஆகிறது, அப்புறம் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டெக்னாலஜிக்கல் ஹசார்ட் சொல்லலாம். ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட் பார்த்திங்கன்னா வெஹிக்கல் இடித்து ஒரு பெரிய ட்ரெயின்கள்லாம் இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிறது, அப்புறம் டெரரிசம், வாரு, இதனால நமக்கு வந்துட்டு ஒரு அழிவு ஏற்படுது. இதெல்லாம் வந்து ஹியூமன் இன்டியூஸ்ட் ஹசார்ட்னு சொல்லலாம். இப்போ மேஜர் ஹசார்ட்ஸ் இன் இந்தியா, இப்போ இந்தியாவில் வந்து எப்படியெல்லாம் இந்த ஹசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா எர்த்குவேக்கு, இப்போது எர்த்குவேக் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ளட் இருக்குது, சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ட்ரஃப்ட் இருக்குது, அப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ், சுனாமிஸ், ஹசார்டஸ் வேஸ்ட்டு, பொல்யூஷன் ஆஃப் ஏர், இது மூலியமாலாம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் வாட்டர், இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் இதெல்லாம் தான் ஹசார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எர்த்குவேக்கை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். Earthquake is a violent tremor in the earth's crust, sending out a series of shock waves in all directions from its place of origin. Earthquake-prone regions of a country have been identified on the basis of scientific inputs relating to seismicity. Earthquakes occurred in the past and
tectonic setup of the region. Based on this inputs, Bureau of Indian Standards has grouped the country into 4 systematic zones: Zone 2, Zone 3, Zone 4 and Zone 5. No area in India is classified as Zone 1. That is, இப்போ வந்து இந்த earthquake அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோர் இருக்குல்ல, earth கோர்லேருந்து ஒரு க்ரஸ்ட்லேருந்து ரொம்ப ஒரு வயலண்ட்டான ஒரு வேவ்ஸ் இல்லைன்னா வைப்ரேஷன்ஸ் வெளியே வரும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எர்த் குவாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Zone 2, Zone 3, Zone 3, Zone 5 அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்காங்க. Zone 1ன்னு எந்த ஏரியாவும் சொல்கிறது கிடையாது. Zone 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும், ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்காது. Zone 3ல் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும். Zone 5 ரொம்ப ஹையாக இருக்கும். Zone 5ங்கிறது ரொம்ப ஹை, எர்த்குவேக் வந்தால் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Zone 5 வெரி ஹை ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், ரான் ஆஃப் கட்ச் இன் குஜராத், பார்ட் ஆஃப் நார்த் பீகார் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை எர்த்குவேக்னால டேமேஜ் நடக்கும். அடுத்து ஹைன்னு பார்த்துட்டிங்கன்னா remaining parts of Jammu and Kashmir, Himachal Pradesh, National Capital Territory of Delhi, Sikkim, northern parts of Uttar Pradesh, Bihar and West Bengal and parts of Gujarat and small portions of Maharashtra near the west coast and Rajasthan comprises Kerala, Goa, Lakshadweep Islands, remaining parts of Uttar Pradesh, Gujarat and West Bengal, parts of Punjab, Rajasthan, Madhya Pradesh, Bihar, Odisha, Maharashtra, Tamil Nadu and Karnataka. அப்படி அந்த ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா மாடரேட் அண்ட் ரிமைனிங் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவான ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கும், ஆரஞ்ச் கலர் இருக்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹை, அதுவும் ஹையை. அப்போது அடுத்து எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து லாஸ்ட்டு ரீஜனுக்கு வரப்போ அதெல்லாம் வந்து லோ ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது அடுத்து ஃப்ளட்டு பற்றி பார்க்கலாம். ஃப்ளட் பார்த்திங்கன்னா ஃப்ளட் இஸ் அ ஈவெண்ட் இன் விச் அ பார்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் கெட் inundated. Heavy rainfall and large waves in seas are the common cause of the flood. Flood பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ளட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நிலம் இருக்குது, அங்கே வந்து தண்ணி பூந்துடுது, அது வந்து நம்ம ஃப்ளட்டுன்னு சொல்லலாம். இப்போ அதிகமான மழை பெய்யுது இல்லைன்னா கடல் அலைகள்லாம் வந்து திடீர்னு அந்த கடலோர பகுதிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஃப்ளட் அப்படின்னு சொல்லலாம். மெட்ரலாஜிக்கல் ஃபேக்டர், இயற்கையினால நமக்கு இது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இல்லை சைக்ளோன்ஸ் உருவாயிடுச்சு, க்ளவுட் பர்ஸ், இந்த மாதிரி 3 ரீசன்ஸில் ஃப்ளட் வரலாம். ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி ஏரியா பிடிச்சி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரைனிங் சிஸ்டம் சரியாக இல்லைன்னா அந்த ஃப்ளட்டு வரலாம். சென்னையில் கூட ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா, ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இருந்தால் அந்த ஃப்ளட்டு வராது. ஹியூமன் ஃபேக்டர்ஸ், ஹியூமன்னால் அது எப்படியெல்லாம் வருது பார்த்திங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், சில்டேஷன், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், ஃபால்ட்டி இரிகேஷன் ப்ராக்டிஸ், கொலாப்ஸ் ஆஃப் டேம்ஸ், அக்சலேட்டட் அர்பன்ஸன். இப்போ டேம் எல்லாம் உடஞ்சி போச்சு, மரத்தை எல்லாம் வெட்டிகிட்டே இருக்காங்க, அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்னாலேயும் ஃப்ளட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மேஜர் ஃப்ளட்டு ஏரியாஸ்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஆரஞ்சு ரீஜன் இருக்குது, ஆரஞ்சு, ப்ளூ, நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரீஜன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ளட் அதிகமாக வரக்கூடிய ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து சைக்ளோன் ஸ்டார்ம்ஸ் பார்க்கலாம். சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். Cyclonic storms is strong wind circulating around a low pressure area in the atmosphere. It rotates in the anti-clockwise direction in northern hemisphere and clockwise direction in southern hemisphere. அதாவது சைக்ளோன் அப்படிங்கிறது ஒரு லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரில் காற்று பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். அப்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸை சுற்றும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கிளாக் வைஸ் சுற்றும். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை த டிஸ்ட்ரக்டிவ் விண்ட், ஸ்டார்ம் ஸ்ட்ரக்ஸ் அண்ட் எக்ஸ்பெஷல் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால். ரொம்ப அதிகமான மழை பெய்யும், ஃப்ளட்டையும் வர வைக்கும். இப்போ இது ஏரோட ஸ்பீடு எப்படி இருக்கும், விண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 200 km/h ஸ்பீடில் இருக்கும். அண்ட் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா 50 cm/day அந்தளவுக்கு கூட மழை பெய்யலாம். அப்போ சடன் ரைஸ் ஆஃப் sea water due to tropical cyclones is storm stretch and it's more common in the regions of shallow coast areas. இப்போ பார்த்திங்கன்னா
மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா சீ வாட்டரோட லெவல் அதிகமாயிரும். இப்போ இந்த சைக்ளோன் வரனால மழை பெய்யும். இப்போ மழை பெய்கிறப்ப இந்த சீ வாட்டரோட லெவல் அதிகமாச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ம் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் ஸ்ட்ரெச்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் ஸ்ட்ரெச் அதிகமாகவே வரும். எப்படின்னா நார்தர்ன் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் கோஸ்டில், ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் பிட்வீன் த ஆங்கோல் அண்ட் மச்சிலிப்பட்டினம், தமிழ்நாடு கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா among 13 coastal districts நாகப்பட்டினம் அண்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட். அதிகமாக இந்த சுழற்சி சைக்ளோன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக எஃபெக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த நாகப்பட்டினம் அண்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் ஆவாங்க. வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸில் வந்து இந்த ஸ்டார்ம் ஸ்லெட்ஜ் எப்படி உருவாகுதுன்னு எப்படி எஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கோஸ்டல் நார்த் ஆஃப் ஹர்னைம் அண்ட் adjoining southern Gujarat coast and the coastal belt around the Gulf of Cambay அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல் ரீஜன்ஸில் இப்படி எஃபெக்ட் இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு தாக்கம்னு சொல்லலாம். அடுத்து கோஸ்டல் பெல்ட் அரவுண்ட் த கல்ஃப் ஆஃப் கட்ச், இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ்லேயும் இந்த சைக்ளோன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு வெஸ்ட் ரீஜன்ஸ் அண்ட் இதெல்லாம் வெஸ்ட் கோஸ்டல், இதெல்லாம் வந்து ஈஸ்ட் கோஸ்டல். ரெட் கலரில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா வெரி ஹை, ரொம்ப ரிஸ்க் அந்த சைக்ளோனில் வர்றப்போ. ப்ளூ பார்த்திங்கன்னா நார்மல் ஹையாக இருக்கும். க்ரீனில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ரெட்லேயும் எல்லோ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகாது இந்த மாதிரி சைக்ளோன் வர்றப்போ. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வறட்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். Any lack of water to satisfy the normal needs for agriculture, livestock industry or human population may be termed as drought அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் தண்ணி இல்லாதனால ஒரு நம்ம நார்மல் நீட் ஒன்று வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பஞ்சம் வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த பஞ்சத்தை வந்து எப்படி இந்த ட்ராஃப்ட்டை வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரலாஜிக்கல் ட்ராஃப்ட், ஹைட்ரோலாஜிக்கல் ட்ராஃப்ட், அக்ரிகல்ச்சரல் ட்ராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. மெட்ரலாஜிக்கல் ட்ராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிச்சுவேஷன் வேர் த ரிடக்ஷன் ரெயின்ஃபால் கம்மியாகிறதுனால பஞ்சம் வருது அப்படின்னா மெட்ரலாஜிக்கல் ட்ராஃப்ட்னு சொல்லலாம். ஹைட்ரலாஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஸ்ட்ரீம்ஸு ரிவர்ஸ் எல்லாமே வற்றி போயிட்டு அதனால நமக்கு வந்து ட்ராஃப்ட் வருதுன்னா அது வந்து ஹைட்ரலாஜிக்கல் ட்ராஃப்ட். அதையும் 2ஆக பிரிக்காங்க, சர்ஃபேஸ் வாட்டர் ட்ராஃப்ட் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ட்ராஃப்ட். நிலத்தடி நீரும் வந்து வற்றி போயிடுச்சுன்னா அதை வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் ட்ராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ட்ராஃப்ட் பார்த்திங்கன்னா சில க்ராப்ஸ் நம்ம வந்து க்ராப்ஸ் விளைய வச்சுருக்கோம், மழை சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ அந்த க்ராப் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து அக்ரிகல்ச்சர் ட்ராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஊரில் மான்சூன் சீசன்ஸ் பார்த்திங்கன்னா மாறி தான் ஒரு ரெயின்ஃபால். அப்போ இங்கே ட்ராஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரீஜன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பஞ்சம் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து ரெயின்ஃபால் வந்து ஒரே மாதிரி இருக்காது, மாறி வரும். அதுதான் பிரச்சனைங்க. ஃபேக்ட் பார்த்திங்கன்னா about 1/3 area of the country is affected by drought. It severely affects 60% of land area and 12% of total population. The areas that receive an annual rainfall less than 60 cm are the drought-prone regions of India. இது எப்படி இவங்க இந்த ரீஜனை சொல்கிறாங்க அப்படின்னா 60 சென்டிமீட்டருக்கு கீழே ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா drought-prone regions அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். The major areas highly prone to drought அப்படின்னு பார்த்தீங்கன்னா the arid and semi-arid region from Ahmedabad to Kanpur on one side and from the Kanpur to Jalandhar on the another. The dry region lying in the leeward side of the Western Ghats. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இதனால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள். அடுத்து லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு. Landslide is a rapid downward movement of rock, soil and vegetation down the slope under the influence of gravity. இப்போ ஒரு செடி மரம்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய பாறைகளும் கற்களும் அப்படியே நிலச்சரிவு ஏற்படும். இதை நம்ம லேண்ட்ஸ்லைட்னு சொல்லுவோம். லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் generally sudden and infrequent, திடீர்னு தான் நடக்கும். Presence of steep slope and heavy rainfall are the major cause.
ரொம்ப மழை அதிகமாக பெய்யுது அப்படிங்கிறப்போ இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும். வீக் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர், டீஃபாரஸ்டேஷன், எர்த்குவேக் வருது, மரத்துல எல்லாம் வெட்டிட்டாங்க, மைனிங் ஒர்க் கீழே மலைக்கடியில் நடந்துட்டுருக்கு, ரோட் ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்போ இந்த லேண்ட்ஸ்லைட்ஸாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. about 15% of Indian land masses is prone to landslide hazard. அதாவது இந்தியன் லேண்ட் மாஸில் 15% பார்த்திங்கன்னா லேண்ட் பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அலாங் தி ரிவர் வேலி, இந்த தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல்லையும் அண்ட் ஊட்டி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த நிலச்சரிவு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுனாமி. Tsunami refers to the huge ocean waves caused by the earthquake, landslide or volcanic eruption. It is generally noticed in the coastal regions and travel between 640 to 960 km per hour. Tsunami pose serious danger to the inhabitants of the coastal areas. இது என்னன்னா கடலில் வரக்கூடிய மிகப்பெரிய ராட்சச அலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த லேண்ட் மாஸ்குள்ளே வருது அப்படிங்கிறப்ப அது சுனாமி அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 640 கிலோமீட்டர் டு 960 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்துட்டு அது வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து இந்த கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ட் சுனாமிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் வேர்ட் ட்ரிசூங்கிற வேர்டு அப்படின்னா ஹார்பர்னு அர்த்தம், நாமி அப்படிங்கன்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் சேர்ந்து ஹார்பர் வேவ் அப்படிங்கிறத நம்ம சுனாமி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்தியன் ஓஷனில் வந்து சுனாமி எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டர் ஆஃப் ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் December 26, 2004 at 7:59 AM local time, an undersea earthquake with a magnitude of 9.1 struck off on coast of the Indonesian ஐஸ்லேண்ட் ஆஃப் சுமத்ரா. அதாவது அண்டர் வாட்டரில் வந்து எர்த்குவேக் வந்து வருது. எப்படின்னா 9.1 ஆல்டிடியூடில் வருது, மேக்னிடியூடில் வருது. அது எதை இடிக்குதுன்னா இந்தோனேஷியன் ஐஸ்லேண்ட் ஆஃப் சுமத்ராவை வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போது இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு 225,000 பீப்புள் வந்து சுனாமினால் கொல்லப்படுறாங்க. என்ன கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து, சொமாலியா அண்ட் மால்டிவஸ். இதனால் வந்து ரொம்ப அதிகமான டேமேஜ் அடையக்கூடிய கண்ட்ரீஸாக இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க 2004. அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட், அதாவது நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டெல்லாம் எப்படி வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா the waste that may cause or tend to cause adverse health effects on the ecosystem and human beings are called hazardous waste. அது வந்து ஒரு வேஸ்ட்டு, அது வந்து ஹியூமன் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அது ஹசார்டஸ் வேஸ்ட்னு சொல்லலாம். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வரும். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் இன்ஆர்கானிக் மெட்டலு, சால்ட், ஆசிட்ஸு, நம்மளாம் உருவாக்கக்கூடிய சிந்தட்டிக் ஆர்கானிக் ஆசிட்ஸு, அதெல்லாம் கெமிக்கல் வேஸ்ட்னு சொல்லலாம். பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ண நீடில்ஸ், பேண்டேஜஸ்ஸு, ட்ரக்ஸு, மெடிசன்ஸ் வந்து எக்ஸ்பயர்ட் ஆனது, அதெல்லாமே வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக. ஃப்ளேமபிள் வேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிசஸ், ஆர்கானிக் ஸ்லட்ஜஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ளேமபிள் வேஸ்ட்டு. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா waste resulting from the ordnance manufacturing and some industrial gases. இண்டஸ்ட்ரீஸில் அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் கிடைச்சது போக வெளியே வரக்கூடிய வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவான வேஸ்ட்டாக இருக்கும். ஹவுஸ் ஹோல்ட் ஹசார்டஸ் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸு, வேஸ்ட் ஆயில், ஆட்டோமொபைல் பேட்டரி அண்ட் ஹவுஸ் ஹோல்டு பேட்டரிஸ் இதெல்லாமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஹசார்டஸ் வேஸ்ட், ஹவுஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஹசார்டஸ் வேஸ்ட்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன பேட்ரிஸு, கார் பேட்ரி இதெல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகுது இல்லையா, இதெல்லாமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டூ யூ நோன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. செர்னோபைல் நியூக்ளியர் டிசாஸ்டர் சைட்டு டு பிகம் an அஃபிஷியல் டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கே ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு ஒரு கம்பெனியில், அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறியிருக்கு. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் பார்த்தீங்களா செர்னோபைல் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் வாஸ் ஹேப்பன் ஆன் 26 April 1986 நடந்திருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டு. அப்போது the radiation emitted was more than 400 times then that released by the atomic bomb dropped on ஹிரோஷிமாவோட 400 மடங்கு அதிகமான ரேடியேஷன்ஸை கொடுத்துருக்கு. This accident remains the largest nuclear accident in history. ஹிஸ்ட்ரியிலே வச்சு ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடென்ட்னா இந்த ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. More than 350,000 people were evacuated from the area and severe restrictions on permanent human settlement are still in that place. அங்கே இருக்கணும் அப்படின்னா
செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நவ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 years after the accident, exclusion zone which covers an area now in Ukraine and Belarus is inhabited by numerous animals and more than 200 bird species. In 2016, the Ukraine part of this zone was declared as a radiological and environmental biosphere reserve by the government. அப்போ 2016க்கு அப்புறம் என்னாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய 16ல் வந்து ஒரு பயோஸ்பியராக வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. அங்கே அப்போ வந்து ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல இடமாகவும் பேர்ட் ஸ்பீஷஸ் பார்த்திங்கன்னா 200 பேர்ட் ஸ்பீஷஸ்க்கு மேலே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே வந்து ஹிஸ்ட்ரி உலகத்திலே ரொம்ப பெரிய டிசாஸ்டர்னு சொல்லி இந்த செர்னோபைல் நியூக்ளியர் டிசாஸ்டர் இப்போ சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா 26 April 1986 நடந்திருக்கு. இப்போ பொல்யூஷன் ஆஃப் ஏர். இப்போ ஏரை வந்து இவங்க எப்படி பொல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் செவரல் கேஸஸ். த மெயின் கேஸஸ் ஆர் நைட்ரஜன் ஃபார் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் such as fertilizers for plants and for making the air inert, oxygen for breathing and carbon dioxide for photosynthesis. அதாவது ஏர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கேஸ்லாம் கலந்துருக்கிறத நம்ம வந்து ஏர்னு சொல்லுவோம். அதில் நைட்ரஜன் பார்த்திங்கன்னா 78.09% அண்ட் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 20.95% அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 0.03% இருக்குது. அது போகும் சம் ஆக்சிஜன் இருக்கும். எந்த மாதிரினா ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஓசோன், ஹைட்ரஜன், இந்த மீத்தேன், இந்த மாதிரியான நிறையா ஏர் கேஸ்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகி தான் இருக்கும். Air pollution is a contamination of indoor or outdoor air by the range of gases and solids that modify its natural characteristics and percentage. Air pollutants can be categorized into primary and secondary pollutants. இதில் ஏர் பொல்யூட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரைமரி பொல்யூட்டன்ட், இன்னொன்று வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட். இப்போ ப்ரைமரி பொல்யூட்டன்ட் பார்த்திங்கன்னா அது வந்து சோர்ஸ் வந்து டேரெக்டாகவே எமிட்டட், தட் இஸ் ப்ரைமரி பொல்யூட்டன்ட். செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறது நாட் டைரக்ட்லி எமிட்டட், அது வந்து டைரெக்டாக வந்து சோர்ஸ் வந்து வெளியே வராது. இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ரைமரி பொல்யூட்டன்ட் பார்த்திங்கன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன், பார்ட்டிகுலேட் மேட்டர் அண்ட் அதர் ப்ரைமரி பொல்யூட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரைமரி பொல்யூட்டன்ஸாக இருக்குது. செகண்டரி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஓசோன், ஸ்மாக், இதெல்லாமே வந்து செகண்டரி பொல்யூட்டன்ஸ். சோர்ஸ் வந்து டேரெக்டாக பொல்யூஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ப்ரைமரி பொல்யூட்டன்ட். செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறது சோர்ஸ்னு வராது, கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அடுத்து பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம எப்படிலாம் நார்மலாக எப்படிலாம் வாட்டர் பொல்யூஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தண்ணியோட பிஹேவியர், தட் இஸ் கெமிக்கல், தண்ணியில் வந்து ஒரு ஃபிசிக்கல்லே ஒரு கெமிக்கலில் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரில் ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ அது நம்ம வந்து வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நார்மலாக வாட்டரோட ஃபிசிக்கல் கெமிக்கல் கேரக்டர்லாம் எந்த டிஃப்ரென்ஸ் ஆல்ட்ரேஷன் இருக்காது, பட் மேன்மேட்னால ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் ஹேஸ் பீன் டேக்கிங் பிளேஸ் ஆன் த லார்ஜ் ஸ்கேல் அண்ட் சின்ஸ் அ லாங் பீரியட். ரொம்ப காலமாகவே இந்தியாவில் இந்த வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது நடந்து வந்துட்டுருக்கு. போத் இந்த சர்ஃபேஸ் வாட்டரும் சரி, கிரவுண்ட் வாட்டரும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். த மேஜர் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் எஃப்யூலன்ஸ், சீவேஜஸ், சீ வாட்டர் இன்ஸ்டியூஷன், சாலிட் வேஸ்ட், தட் இஸ் நகரம் அதிகமாக வருதுனால ட்ரைனேஜ் வாட்டரை அப்படியே கொண்டு போய் சர்ஃபேஸ் வாட்டரில் கலக்கிறது, சீவேஜ் வாட்டரை இண்டஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே கலக்கிறது, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை, இதனாலெல்லாம் வந்துட்டு. அப்புறம் கடல் தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே வர்றது, மரம் வெட்டுறதுனால கடல் தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள கீழே வாட்டர் டேபிளில் உள்ள நுழையிறதுனால இந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்துட்டு உப்பு தண்ணியாக மாறுது. அப்போ இது எல்லாமே வந்து வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நீட் ஃபார் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எதுக்காக ப்ரிவெண்ட் பண்ணோம், இது என்ன நீட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரிவென்ஷன் பிளானிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். ஹசார்ட் ஃபஸ்ட்டு அது என்ன ஹசார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும். அடுத்து டிலேடு ஆக்ஷன்ஸ் மே இன்க்ரீஸ் எக்கனாமிக் லாஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஹசார்ட் நடக்குது, அதுக்கு வந்து உடனே ரியாக்ட் பண்ணாமல் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு ஒரு எக்கனாமிக் பேஸில் ரொம்ப பெரிய லாஸை ஏற்படுத்தும். ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா நம்ம வந்துட்டு அது ஒரு ஹசார்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து மீண்டு வரதை விட
நம்ம முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் லாஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் இஸ் எமர்ஜிங் அஸ் அ நியூ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். டு யூ அக்ரி? இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பனாக நேச்சரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அரவுண்ட் 22,000 people have died in India in 10 years until 2017 due to the major environmental disaster. இந்தியன் மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரவுண்ட் 10 இயர்ஸில் வந்து 22,000 people என்வாமெண்டல் டிசாஸ்டர்னால இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் 2 decades பார்த்திங்கன்னா 1998 to 2017 வந்து ஓவர் 5 lakh people வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்னால இறந்துருக்காங்க. இதை எங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீகேப் பார்க்கலாம். Hazards are identified as a phenomena that pose a threat to people's structural economic assets which may cause disaster. Hazard அப்படிங்கிறது ஒரு ஃபினாமினா, அதனால் வந்து மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து வருது, லிவிங் அண்ட் நான் லிவிங்கில் வந்து த்ரெட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹசார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதனால நமக்கு எக்கனாமிக் வைஸ்லேயே பாதிப்பு ஏற்படும். 3 types ஆஃப் ஹசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹசார்டு, ஹியூமன் மேடு அண்ட் சோஷியோ நேச்சுரல் ஹசார்டு பார்த்துட்டோம். டைப்ஸ் அப்படின்னாலும் என்னென்னு பார்த்துட்டோம். நேச்சுரல் ஹசார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹசார்ட்ஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா earthquake, flood, cyclonic storms, drought, landslide, tsunamis and volcano eruptions நம்ம சொல்லுவோம். ஹியூமன் மேடுனா பொல்யூஷன் ஆஃப் ஏர், வாட்டர், லேண்டு, டேம் கொலாப்ஸு, வாரு, ஹசார்டஸ் வேஸ்ட்டு, எக்ஸ்ப்ளோஷன்ஸ், டெரரிசம், இது எல்லாமே ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ்னு சொல்லலாம். சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டீட்ஸ் ஆஃப் ஹியூமன், ஃப்ளட்டு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தினால நேச்சர் வந்து நமக்கு திரும்ப பண்ணும், ரெண்டத்தோட வேலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட். Thank you for watching.